சென்னை மாநகரத்தில் இன்றைக்கு ஒரு பெண் பாலியல் கூட்டு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். நந்தனம் அரசு கலைக்கல்லூரியிலே 22 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கல்லூரியில் இருக்கக்கூடிய உணவு விடுதியிலே செல்வம் என்பவர் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இவர் திமுக நிர்வாகி என்று சொல்லப்படுகிறது. செல்வம் முதலில் பாலியல் வன்கொடுமை ஈடுபட்டதாகவும் அதன் பிறகு சேர்ந்து குணசேகரனோடு ஈடுபட்டதாகவும் அதன் பிறகு இன்னும் சில நண்பர்களுக்கு அந்த பெண்ணை விருந்தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவையில் விமான நிலையம் அருகே தனியார் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலிப்பதாக கூறி இளம் பெண்ணை ஏமாற்றி ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட திமுக நிர்வாகிகள். திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலரிடம் அத்துமீறிய 2 திமுக பிரமுகர்கள். விருதாச்சலத்தில் 5 வயது குழந்தைக்கு திமுக கவுன்சிலர் பாலியல் தொந்தரவு. நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடுதான். அடிச்சு சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் தளபதி. 2012ஆம் ஆண்டே கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் தளபதி. அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து 51 சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி. சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் பிறந்த நாள் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக தருவார் தளபதி. எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமாக தையல் மிஷன்களை வாங்கி கொடுத்தார். தானே புயலால் பாதிக்கப்பட்ட கடலூருக்கு நேரில் வந்து நிவாரண உதவிகளை செய்தார். மிதிவண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து, நோட்டு புத்தகத்தில் இருந்து, அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் கிள்ளி அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி. சிவகாசி, திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி. சுனாமி, குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவிக்கரம் நீட்டினார் தளபதி. அதோடு உண்டியலை ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார் தளபதி. அதை பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள். களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் டிஎன்ஏவிலேயே இருக்கிறது. எம்.கே. ஸ்டாலின் தான் கேட்க, அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா, உண்மையிலேயே அந்த ஆள் ஆம்பளையா இருந்தாருன்னா என் தளபதி நிக்க வேண்டிய தொகுதியில அந்த ஆள் நிக்க வச்சு ஜெயிக்க வைங்க பாக்கலாம். நின்னு ஜெயிக்க சொல்லுங்க. அவரால ஒரு ஓட்டு வாங்க சொல்லுங்க. பணம் கொடுக்காம. என்ன இது கோடு? பந்தய கோடு. என்ன பந்தயனா? இன்னும் என்னை திருமாக்குள் ஓட்டுறாங்க. அதை இன்னும் ஓட்டிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன அங்க பாக்குறான்? மாத்னரி மாப்ளை வருதுடா வண்டி. ஆரம்பிச்சுட்டாயா? ஒக்கச்சாமியா? ஐயா